ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நுங்கு சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு தெரியுமா? மே அண்ட் ஜூன் மாதங்கள்ல சந்தையில காணப்படுற நுங்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குது. நுங்கு சாப்பிட்றதால கிடைக்கிற நன்மைகள் பத்தி இன்னைக்கான வீடியோல நாம டீடைல்ஸா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். நுங்குல இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் கால்சியம் மாதிரி அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இதை நமக்கு ஆரோக்கியமான பழமா ஆக்குது. இந்த குறைஞ்ச கலோரி பழத்துல நார்ச்சத்து, புரதம் அண்ட் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே மாதிரி விட்டமின்ஸும் இருக்கு. இதனால நுங்கு ஆரோக்கியத்துக்கு நன்மையை தருது. கோடையில சுட்டெரிக்கும் நாட்கள் நம்ம உடல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ ஏற்படுத்தி நீர் இழப்பை ஏற்படுத்துது. இது மாதிரி சூழ்நிலையில நுங்கு உடலை குளிர்ச்சியா வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட நுகர்வு இயற்கையாவே நீரிழப்பை சமாளிக்க உதவும். நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கவும், நோய்கள்ல இருந்து விலகி இருக்கவும் விட்டமின்ஸ் அண்ட் தாதுக்கள் தேவை. இதுக்கு நுங்கு ஒரு பெஸ்ட் செலக்ஷன் சொல்லலாம். ஏன்னா இதுல விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்தும். அமிலத்தன்மை, வயிற்றுப்புண், நெஞ்செரிச்சல் மாதிரி பல வயிற்று பிரச்சனைகளை போக்க நுங்கு உதவுது. கர்ப்பிணி பெண்கள் பெரும்பாலும் செரிமான பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. இது மாதிரி சூழ்நிலையில நீங்க உங்க உணவுல ஐஸ் ஆப்பிள்ஸ சேர்த்துக்கலாம். நுங்க உங்களோட எடை இழப்பு உணவுல சேர்த்துக்கலாம். இதுல அதிக அளவு தண்ணீர் இருக்கு. இது உங்களோட வயிற்ற நீண்ட நேரம் நிரம்பி இருக்கும். சோ உங்களுக்கு பசியும் ஏற்படாது. இது தவிர இதுல மிக குறைஞ்ச கலோரிகளும் இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் பர்னாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.